சோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா ஃபார்மிங் சென்டென்சஸ் எப்படி சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்றது நம்ம வந்து கேள்வி அண்ட் பதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரி பார்க்க போறோம். நான் வந்து ஒரு ஒரு படம் காமிச்சு அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொஸ்டின் கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்க வந்து ஃபுல் சென்டென்சஸ் எழுதுற மாதிரி இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த படத்தை பார்க்கறோம். நம்ம படம் எல்லாத்துக்கும் தெரியுதா? இது வந்து என்ன அந்த படத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்க? ஒரு there is a man, ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடிக்கு சர்வ் பண்ற ஒரு அந்த அந்த ஹோட்டல்ல வந்து இருக்கிற ஒரு வெயிட்ரஸ் இருக்காங்க. இது வந்து ஒரு கேஃபே ஆர் ரெஸ்டாரண்ட். நம்ம ஒரு ஹோட்டல் நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இன்னொரு பேரு கேஃபே ஆர் ரெஸ்டாரண்ட். இந்த இடத்துல வந்து வேற என்னெல்லாம் இருக்கு பாக்குறீங்க? அந்த அந்த ஆள் வந்து சாப்பிட்டு இருக்காரு. என்ன சாப்பிடுறாரு? மில்க் ஷேக் அண்ட் பர்கர் சாப்பிடுறாரு. அந்த இது உமன் என்ன பண்றாங்க? அவங்க வந்து ஆர்டர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க ஏதோ ஆர்டர் பண்றாங்க மேம். ஆமா, கரெக்ட். அப்போ அந்த வெயிட்ரஸ் வந்து அவங்க கையில ஏதோ ஒரு நோட் பேட் வச்சிருக்காங்க. அதுல என்ன பண்றாங்க அவங்க? ஆமா, ஆர்டர் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன தெரியுது? ஒரு டோர் இருக்குங்க, அப்புறம் ஒரு விண்டோ தெரியுது, அப்புறம் ஒரு மெனு கார்டு தெரியுதா? வெளியே ஒரு வீடு மாதிரி தெரியுது மேம். வெளியில வீடு தெரியுது. ஆமா, அப்புறம் மெனு கார்டு தெரியுதா? மெனு வந்து வால்ல போட்டிருக்காங்களா? மெனு போட்டிருக்காங்க, மெனு போட்டுட்டு இருக்காங்க. சரி, இப்ப எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டீங்களா? நம்ம நெக்ஸ்ட் இப்ப இதுல இருந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த என்ன வேர்ட்ஸ் இதுல இருக்கிற அந்த அந்த பிக்சர்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம எழுத போறோம். நீங்க எழுதிக்கிறீங்களா? சோ வெயிட்ரஸ்னா அந்த அந்த லேடி இருந்தாங்கல்ல, இந்த ரெட் கலர் Dress போட்டுட்டு, இவங்கதான் வெயிட்ரஸ். அவங்க தான் ஆர்டர் வாங்குறாங்க. சோ வெயிட்ரஸ், அவங்க வெயிட்ரஸ் என்ன போட்டிருக்காங்க? ஏப்ரன் போட்டிருக்காங்க. சோ தட் வந்து அவங்க Dress ஸ்பாயில் ஆகாம இருக்கணும், ஃபுட் எல்லாம் மேல சிந்திரக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு ஏப்ரன் போட்டிருக்காங்க. வேற என்ன பார்த்தோம்? மெனு பார்த்தோம். வால்ல மெனு இருக்கிறது பார்த்தோம். அப்புறம் மில்க் ஷேக் பார்த்தோம். இதெல்லாம் எங்க நடக்குது? ஒரு கெஃபேல நடக்குது. அதுல வந்து டோர் பார்த்தோம். ஒரு மேன் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு உமன் உட்கார்ந்துருக்காங்க. மேன் வந்து டின்னர் சாப்பிடுறாங்க, உமன் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அத வந்து வெயிட்ரஸ் வந்து ஆர்டரை நோட் பண்றாங்க ஒரு நோட் பேட்ல. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதிக்கோங்க பார்க்கலாம். இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா, கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு வந்து நீங்க சென்டென்ஸ்ல பதில் எழுதணும். ஒரு கேள்விக்கு நிறைய விதமான பதில் இருக்கலாம். அந்த சென்டென்ஸ் எப்படி நம்ம வந்து எழுதுறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னெல்லாம் வேர்ட்ஸ் நம்ம பார்த்திருக்கோம்? வெயிட்ரஸ், ஏப்ரன். இருங்க, கவின் இத படிக்க சொல்றேன் நானு. ஓகே, கவின் குமார் இத படி பார்க்கலாம். வெயிட்ரஸ், சத்தமா பண்றா. வெயிட்ரஸ், ஏப்ரன், மேட், மெனு. ஸ்பெல்லிங் படி, அது ஸ்பெல் பண்ணு. MENU. MENU என்ன வரும்? மெனு. மில்க் ஷேக், காஃப், டோர், மேன், உமன், நோட்பேட். கேஃபே காஃப், அது கேஃபே. கவின் திருப்பி சொல்லு. கஃப், cafe. That's right. நம்ம ஹோட்டலுக்கு வந்து இன்னொரு பேர் தான் கேஃபே. எல்லாரும் எழுதிட்டீங்களா இந்த வேர்ட்ஸ்? Yes ma'am.
Yes, teacher. இப்ப வந்து நான் வந்து questions கேட்க போறேன். What, why, where, who. என்ன, ஏன், எங்க, யாரு, யார் பண்ணது. So what, why, where, who அந்த மாதிரி questions கேட்க போறேன். அந்த questionsக்கு வந்து நம்ம sentencesல answer எழுதணும். Okay? First question. Who? Who is in the cafe? யாரு ஹோட்டல்ல இருக்கிறாங்க? ஞாபகம் இருக்கா அந்த பிக்சர்? அந்த பிக்சர் எடுத்துட்டு போலாமா? யாரெல்லாம் கெஃபேல இருக்காங்க? சென்டென்சஸ்ல நீங்க எழுதணும். சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி நீங்க எழுதணும். எப்படி சென்டென்ஸ்ல எழுதுவீங்க? மேன் இருக்காங்க, women இருக்காங்க, வெயிட்ரஸ் இருங்க, யாரும் சொல்லாதீங்க. ஜிதூர்ஷன் ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் ஆன்சர் எழுதுங்க, நம்ம டர்ன்ல கேட்கலாம். Question நம்ம என்ன பார்க்கிறோம்? Who is in the cafe? ஹேமலதா பதில் சொல்றியா? சொல்றேன் டீச்சர். சொல்லுப்பா. Cafe in this woman. Minutes time கொடுக்க முடியுமா டீச்சர்? திவ்யா டைம் கேக்குறாங்க. என்ன எனக்கு அவ கொஞ்சம் 2 minutes டைம் தாங்க. sure definitely டைம் எடுத்துக்கிட்டோம். வேற யாரனா சொல்றீங்களா? மேம் யோகிதா சொல்றேன் மேம். ஓகே யோகிதா சொல்லுங்க. A man, women and the waitress are in the cafe. Very well done. That's really good. The man, Thank you, ma'am. women Women and the waitress are in the Waitresses cafe. are in the cafe. Well done. எல்லாரும் இந்த ஆன்சர் எழுதுனீங்களா? Yes, ma'am. இங்க ஆர் ஏன் யூஸ் பண்றோம்? ஆர் ஏன் யூஸ் பண்றோம்? ஏன்னா more than one people இருக்காங்க இல்லையா? அதனால நம்ம வந்து இது verb வந்து isன்றது பதிலா ஆர் யூஸ் பண்ணணும். So man, women and the waitress are in the cafe. எல்லாரும் எழுதியாச்சா? Yes, ma'am. போடுமா? Okay. Ma'am, one yes, ma'am. என்னம்மா சொல்லுமா, யாரோ டவுட் கேட்டீங்க. Ma'am, இன்னும் 2 minutes ma'am எழுது. எழுதுங்க எழுதுங்க. ரெண்டாவது எழுதி ma'am. Ma'am, ஒரு வாட்டி क्वेश्चन கம்மியா ma'am. Who is in the cafe? யாரெல்லாம் கெஃபேல இருக்காங்க? Minimum to that. ஓகே அடுத்து போலாம்னு நினைக்கிறேன். ஓகே சரி, அடுத்த क्वेश्चन போலாமா? அடுத்த क्वेश्चन அதே who क्वेश्चनனா who is wearing an apron? யாரு வந்து ஒரு apron போட்டுட்டு இருக்காங்க? இதுக்கு வந்து Woman. மித்ரா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. Ma'am, woman. ஒரு வார்த்தையில apron சொல்லணும். Wait. The woman. யார் ஏப்ரன் போட்டிருக்காங்க? திருப்பி அந்த பிக்சர் போய் பார்க்கலாமா? யார் ஏப்ரன் போட்டிருக்காங்க அந்த 3 பேர்ல? Woman. Waitress. That's right. Waitress தான் ஏப்ரன் போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க தானே ஃபுட் எல்லாம் கொண்டு வராங்க. உணவு கொண்டு வரச்சு அது வந்து சிதறிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க மேல வந்து ஒரு துணி மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கு பேரு ஏப்ரன். சரி, இப்ப who is wearing the apron எப்படி எழுதுவீங்க? சென்டென்ஸ் ஆன்சருக்கு. The waitress is wearing an apron. Good.
கரெக்ட். யார் இந்த வந்து சொன்னீங்க? ஆன்சர் சொன்னீங்க. யார் சொன்னீங்க? the waitress. Durga. Well done. Well done. So answer என்ன? The waitress is wearing an apron. இது எல்லாரும் எழுதியாச்சா? Ma'am. இந்த மாதிரி சென்டென்ஸ் வரும்போது நோட் பண்ணிக்கோங்கம்மா. who is wearing an apron வரும்போது ஆன்சர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் who மட்டும் எடுத்துட்டு the waitress மிச்சதெல்லாம் அந்த क्वेश्चनல இருக்கிறதே ரிப்பீட் ஆகுது பாரு. is wearing an apron. சோ நீங்க அத வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எழுதியாச்சா எல்லாரும்? Teacher. ஓகே. அடுத்த கேள்வி போலாமா? ஓகே அக்கா இப்ப அடுத்த क्वेश्चन கேட்க போறாங்க. எல்லாரும் ரெடியா? அடுத்த क्वेश्चन போலாமா? Who has a milkshake? இது முன்னாடி இருக்க क्वेश्चन மாதிரி தான். இப்போ வந்து யார்கிட்ட மில்க் ஷேக் இருக்கு அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. The man has a milkshake. Man has a milkshake. That's right. Well done. ரொம்ப கரெக்ட். அது கரெக்டான பதில். The man has a milkshake. Ma'am, question already காட்டுங்க ma'am. Who has a milkshake? Ma'am, answer coming ma'am. அடுத்த கேள்வி போலாமா? எல்லாரும் ஆன்சர் எழுதியாச்சா? Yes ma'am. Yes ma'am. சரி, இப்ப அடுத்து என்ன கேள்வி பார்க்க போறோம்னா where எங்க இருக்கு? Where is the menu? மெனு எங்க இருக்கு? அதான் கேள்வி. எப்படி எழுதுவீங்க இப்போ? The woman is the இருப்பா. ma'am Durga கிருத்திகா வெயிட். வேற யாருன்னா சொல்லலாம். இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லட்டும். யாரு ட்ரை பண்றீங்க? கிருத்திகா நீ ஏற்கனவே சொல்லிட்டியே. The woman is teacher. ஓகே மித்ரா சொல்ல போறா. சொல்லு மித்ரா. The woman is மித்ரா மியூட் எடுத்துட்டு சொல்லு மித்ரா. சாரி. The woman is the menu. இல்ல கேள்வி இப்ப என்ன கேள்வி வந்து என்ன சொல்லுது? வேர் இஸ் த மெனு? மெனு எங்க இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. திருப்பி அந்த பிக்சர் போலாமா? அந்த பிக்சர்ல எங்க இருக்கு பாருங்க மெனு. மித்ரா மெனு போட்டோல எங்க இருக்கு? மேம் சவுத் மேல இருக்கு. மித்ரா கரெக்ட். சுவருக்கு என்ன இங்கிலீஷ்ல? மேம் செவருக்கு என்ன இங்கிலீஷ்ல? செல்ஃப். சுவருக்கு என்ன இங்கிலீஷ்ல யாருக்கு தெரியும்? என்னப்பா? வெள்ளா கவின்குமார் வெள்ளா வரும். ஓகே விதுர்ஷன் சொல்லுங்க. The menu is in the wall. Well done. விதுர்ஷன் இன்ன வரும். இன் வராது. ஆமா on the wall. The menu is on the wall. Well done. Menu is on the wall. சுவற்றின் மேலே மெனு கார்டு இருக்குது.
எல்லாரும் எழுதியாச்சா? அடுத்த கேள்வி போலாமா? Okay, ma'am. Yes. 1 minute, ma'am. Kritika எழுதுலிங் ma'am. மியூட் பண்ணிட்டு எழுதுங்க. அடுத்த क्वेश्चनக்கு கஜேந்திரன் பதில் சொல்வான். where is the waitress? waitress எங்க இருக்காங்க? picture 3 போய் பார்க்கலாமா? கஜேந்திரன் பதில் நேத்து தான் சொல்லி கொடுத்தோம் prepositions. waitress எங்க நின்னுட்டு இருக்காங்க? தமிழ்ல சொல்லிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல சொல்லு. கஜேந்திரன் மைக் ஆன் பண்ணு. ஏண்டா கிளாஸ் கவனிக்கலையா நீ? Ma'am, lost it. இது அக்ஷயா. சரி அக்ஷயா சொல்லுங்க அக்ஷயா. Ma'am, the near the table, ma'am. சத்தமா சொல்லுங்க. Waiter is near the table. yeah, the waitress is standing near the table. இல்ல we can இல்ல இன்னொன்னு சொல்லலாம், standing next to the women. so இதுக்கு வந்து more than ஒரு இது ஆன்சர் இருக்கு. இது சொல்லலாம் waitress is standing near the table or the waitress is standing next to the women. Okay, ma'am. அடுத்த क्वेश्चन வந்து மதுமிதா சொல்வா. மதுமிதா இருக்கறியா? Yes, teacher. ஓகே, அடுத்த क्वेश्चन மதுமிதா. யார் போன்ல இருக்க மதுமிதா? Vigilation போன்ல teacher. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन நீ தான் பதில் சொல்லணும். எல்லாரும் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. போலாமா? where is the door? கதவு எங்க இருக்கு? அதான் கேள்வி. இப்போ எப்படி நீங்க இது எப்படி ஆன்சர் ஃபுல் சென்டென்சஸ்ல எப்படி எழுதுவீங்க? சீட் வாசல். மதுமிதா சொல்லுமா, where is the door? அங்க உட்கார்ந்து இருக்காங்க டீச்சர், அதுக்கு பக்கத்துல. இரு போட்டோ காட்றாங்க அக்கா. where is the door? செவத்துக்கு பக்கத்துல. அது எப்படி எழுதுவீங்க அப்போ சென்டென்ஸ்ல எழுதணும்னா? The wall the யாரு சொல்வீங்க இதுக்கு பதில்? டீச்சர் யோகிதா சொல்றாங்க. இரு கிருத்திகா சொல்லுமா. கிருத்திகா wall The door. wall is the door. Wall The is wall is wall. wall is door. Wall is the door. மேம் கிருபிகா சொல்றேங்க மேம். அச்சே கிருபிகா சொல்லுங்க. The door is டீச்சர் மதியம் சொல்லுங்க. சொல்லு. The door is near. The door is near the wall. so the door is near the wall or door is in the wall னு சொல்லலாம். இல்லனா the door is at the front of the cafe or the door is behind the man sitting at the table. அந்த மாதிரி நிறைய it's next to the window. அந்த மாதிரி நிறைய விதமான ஆன்சர்ஸ் எழுதலாம். நீங்க அந்த பிக்சர் பார்த்து நீங்க எப்படி அதை வந்து இது பண்றீங்களோ அந்த மாதிரி எழுதலாம். நான் வந்து இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். இதுல வந்து door is at the front of the cafe. இல்லனா அப்படி சொல்லலாம் door is next to the window. or the door is behind the man sitting at the table.
எழுதியாச்சா எல்லாரும்? Yes, ma'am. சரி, அடுத்த கேள்வி போலாமா இப்போ? Yes, ma'am. சரி, இப்போ நம்ம what questions பார்க்க போறோம். So what is the man doing? அந்த ஆள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேள்வி இப்போ. சோ திருப்பி பிக்சர் போலாமா? பிக்சர் போய் பார்க்கலாமா? என்ன பண்றாரு அவர்? என்ன பண்றாரு? அவர் முன்னாடி மில்க் ஷேக்கும் அந்த பர்கரும் இருக்குது. அது வந்து அவரு சாப்பிட போறாரு. சோ எப்படி சொல்லுவீங்க அத? சொல்றேன் மேம். யோகிதா சொல்றேன் மேம். இரு யோகிதா, நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. கிருத்திகா சொல்வா. ஓகே, விதுர்ஷன் சொல்லுங்க. ஜீவிகா சொல்றேன் மேம். இருப்பா. ஜீவிகா சொல்றேன். ஓகே, ஜீவிதா. பர்கர். மேம் ஜீவிகா. இரு ஜீவிதா, நெக்ஸ்ட் क्वेश्चन நீங்க சொல்வீங்க. டீச்சர் மதுமிதா. Teacher Vijay சொல்லட்டுமா teacher? சொல்லு விஜி. The man is sitting in the milkshake. Sitting in the milkshake. Sitting in the eating. Ma'am, சொல்லுப்பா. the man is eating on the food. Eating man is eating the food னு வரும். விதுஷன் சொல்லட்டுமா மேம்? சொல்லுப்பா. The man is eating a burger. That's I think good. the That's very good. milk. Yeah, that's very good. The man is eating the burger. அது வந்து கரெக்டான ஆன்சர். இல்லனா the man is sitting with the milkshake. அதுவும் கரெக்ட். Sitting with the milkshake. அதுவும் கரெக்டான ஆன்சர். The man is eating the food. அதுவும் கரெக்டான ஆன்சர். நான் இங்க வந்து man is eating the dinner ன்னு சொல்லிருக்கேன். டின்னர்னு சொல்லலாம், இல்ல ஃபுட்னு சொல்லலாம், இல்ல பர்கர்னு சொல்லலாம், இல்ல the man is drinking the milkshake ன்னு சொல்லலாம். Okay ma'am. இந்த டெக்னோ கேமான் அந்த போன்ல இருக்கவங்க பேர் என்ன? ஜீவிதாவா? ஜீவிகா மேம். ஜீவிகா. ஓகே. ஹரிதான்னு சொல்றேன். அடுத்த क्वेश्चन போலாம். அடுத்த क्वेश्चन போலாமா? எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? Yes ma'am. Ma'am. Next what question? What is the waitress holding? இது ஈஸி, எல்லாராலும் இது எழுத முடியும். What is the waitress holding? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கையில என்ன இருக்குன்னு. ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை பிக்சர் காமிக்கட்டுமா? டீச்சர் waitress என்ன கையில வச்சிருக்காங்க? அதான் கேள்வி. What is the waitress holding? Ma'am விதுஷன் சொல்றேன் மேம். விதுர்ஷன் இருங்க. விதுர்ஷன். நோட்பேட் மேம். தனுஷியா சொல்லு, பதில் ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொல்லு. சொல்லணும் நீங்க. The waitress holding the notepad. The waitress is holding the notepad. Na? The waitress is holding a notepad. அதுல பாதி One more question. சுப்ராஜா சொல்ற மாட்டேச்சு. சொல்லுங்க. நெக்ஸ்ட் சுப்ரஜா சொல்வாங்க. இரு யோகிதா, வெயிட் யோகிதா, நீங்க நிறைய சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து லதாவும் சுப்ரஜாவும் சொல்வாங்க. சரி, எல்லாம் நோட் பண்ணியாச்சா அந்த ஆன்சர்? அடுத்த கேள்வி போலாமா? எஸ் மேம். மேம் இல்ல மேம். சரி சரி. ஒன்னு எழுதுறீங்க டீச்சர். ஓகே ஓகே, சீக்கிரம் எழுதுங்க. இன்னொரு எழுதுறத விட நீங்க அதுல இருந்து மேம் எழுதியாச்சு மேம். மேம் எழுதியாச்சு. Ma'am இன்னைக்கு எழுதுறீங்கன்னா அதை திருப்பி படிச்சு பார்த்து கத்துக்கோங்க. ஓகே கிருத்திகா, ஓகே. அப்படி இல்லனாலும் அக்கா ஷேர் பண்ண சொல்ற ஸ்லைட திவ்யா. நான் ஷேர் பண்றேன்.
no problem. So what is the women doing? And the women and the lady உட்கார்ந்திருக்கவங்க என்ன பண்றாங்க? அடுத்த question. லதா question கேட்டுட்டாங்க பாரு. சுப்ரஜா பதில் The woman is சொல்லுமா. The woman லதா is சொல்லு. the woman is கரெக்ட் தான் சொல்லுங்க. லதா பதில் சொல்லணும் அவங்க. the woman லதா the woman is the woman is the woman is the doing என்ன doing? the woman is the சுப்ரஜா இரு சிரிக்காம இப்ப கேக்குற கேள்வி தமிழ்ல பதில் சொல்லு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சுப்ரஜா தமிழ்ல சொல்லு. அவங்க என்ன பண்றாங்க? பாட்டு பாடுறாங்க டீச்சர். பாட்டு பாடுறாங்களா? போட்டோல பாட்டு பாடுற மாதிரியா இருக்கு? அவங்க ஆர்டர் பண்றாங்க டீச்சர். கரெக்ட். இரு யோகிதா பண்றாங்க டீச்சர். ஆர்டர் பண்றாங்க டீச்சர். என்ன பதில் சொல்லணும்? the woman is என்ன வரும்? என்ன நீயே சொல்ல மாட்டீங்க நீ ஓகே விஜய் சொல்லு பார்க்கலாம். விஜி சொல்லுமா. நீங்க ரெண்டு பேர் பக்கத்து பக்கத்துல இருக்கிறதுனால பயங்கர டிஸ்டர்பன்ஸ். ஓகே வேற யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. மேம் லக்ஷிகா சொல்றேன் மேம். லக்ஷிகா சொல்லுமா. The woman is order in the food. Well done, that's good. The woman is ordering her dinner or ordering the food. Correct தான். So that is the answer. எல்லாரும் குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போலாம். மேம் தெரியல மேம். தெரியலையா? ஸ்கிரீன் தெரியலையா? எஸ் மேம். டீச்சர் எங்களுக்கெல்லாம் தெரியும் டீச்சர். மித்ரா எல்லாருக்கும் தெரியுது மித்ரா. உங்களுக்கு தான் ஏதோ பிரச்சனை. டீச்சர் தெரியல டீச்சர் எங்களுக்கு. யாருக்கு தெரியல? ஹேமலதாக்கு தெரியுது மேம். தெரியாதவங்கள தான் கேட்டேன். மேம் தெரியுது மேம். ஓகே எழுதுங்க. மேம் அன்சியாக்கு தெரியல. தெரியலன்னா விட்டுருங்க. அக்கா ஸ்லைடு ஷேர் பண்ணுவாங்க. அப்ப ஸ்லைட் ஷேர் பண்றேன் அப்புறமா. क्वेश्चन கேட்டா எப்படி ஆன்சர் பண்றதுன்னு மட்டும் கத்துக்கோங்க. அடுத்த கேள்வி போலாமா? why. அடுத்த क्वेश्चन நம்ம என்ன பார்க்க போறோம்னா why is the menu on the wall? சுவற்றின் மேல மெனு கார்டு ஏன் போட்டுருக்காங்க? அதான் கேள்வி. டீச்சர் கேள்வி நாதுங்க டீச்சர். why is the menu on the wall? சுவற்றின் மேல மெனு கார்டை ஏன் போட்டிருக்காங்க? இப்ப நீங்க ஒரு ஹோட்டல்ல போறீங்க, ஆர்டர் பண்ணனும் அப்படினா வந்து மெனு கார்டு வந்து தமிழ்ல சொல்லலாமா மேம்? தமிழ்ல சொல்லுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம். தமிழ்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பண்றதுக்கு மெனு கார்டு தான் மேம் பார்க்கணும். அதனால தான் மேம் ஸ்வெட்டர்ல ஒட்டி வச்சிருக்காங்க. That's correct. ஆமா, எல்லாரும் பார்த்து ஆர்டர் பண்ணனும்ன்றதுக்காக தான் ஸ்வெட்டர்ல போட்டுருக்காங்க. சோ எப்படி நீங்க இங்கிலீஷ்ல எழுதுவீங்க? The menu is order on the wall. On the wall because The menu is on the wall. On the wall because சுவற்றின் மேல மெனு கார்டு போட்டிருக்கிறது ஏன்னா எல்லாரும் பார்த்து ஆர்டர் பண்ணணும். அத வந்து இங்கிலீஷ்ல நீங்க எப்படி எழுதுவீங்க?
The menu menu is is on the wall because because order. மேம் யோகிதா சொல்றேன் மேம். சொல்லுங்க. The menu is on the wall because the people want to see the menu and order the food. That's very good. Yes, that's correct. Thank The you, menu ma'am. is on the wall so everyone can see what they can order. இங்க வந்து சோன்னு கொடுத்திருக்காங்க. அங்க சோன்னு யூஸ் பண்ணலாம் நம்ம இல்ல பிகாஸ்னு யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ். பட் நம்ம வந்து இன்னொரு விதமா அதை வந்து நம்ம ஆன்சர் பண்றது. The menu is on the wall so everyone can see what they can order. எழுதுங்க. அப்படி எழுதலைனாலும் பரவாயில்ல, நான் திருப்பி அனுப்புவேன். இதெல்லாம் நீங்க அப்ப நோட் பண்ணிக்கலாம். இல்லைங்க மேம், கிருத்திகா சின்ன பொண்ணு இல்லைங்க மேம், அதனால எழுதுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது மேம். சரி. ரெண்டு கேள்வி தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து புதுசா ஒரு புக் படிக்க போறோம். கேள்விக்கு போலாம் Okay? மேம். சரி, அடுத்த கேள்வி. Why is the man in the cafe? அந்த நபர் ஹோட்டல்ல ஏன் இருக்காரு? அதான் கேள்வி. எதுக்கு நீங்க எல்லாம் ஹோட்டல் போவீங்க? சாப்பிட மேம். அதுதான் அப்போ அதுக்கு ஆன்சர் இந்த கேள்விக்கு. எப்படி எழுதுவீங்க அத? நான் சொல்றேன் மேம். சொல்லுமா சொல்லுமா. The man is in the cafe. sitting on the உட்கார்றதுக்காக போறாரா கெஃபேல? கெஃபேக்குள்ள ஹோட்டலுக்குள்ள போய் உட்கார்றதுக்காக போறாங்களா இல்ல சாப்பிடுறதுக்காக? eating ma'am. சாப்பிடுறதுக்கு மேம். eating ma'am. எப்படி சொல்லுவீங்க அத? டீச்சர் மதியம் சொல்லுங்க டீச்சர். மதிமிதா டீச்சர். மேம் மதிமிதா சொல்லட்டுமா டீச்சர்? சொல்லுப்பா மதுமிதா. சொல்லுங்க. I am cafe in the man dinner. So the man is in the cafe. அது இதுல क्वेश्चनல இருக்குது அது. The man in the coffee eating on the dinner. For eating his dinner அப்படின்னு எழுதலாம் நீங்க. The man is in the cafe for eating his dinner or the man is in the cafe as he is hungry. அவனுக்கு பசிச்சுது அதனால ஹோட்டலுக்கு போனா. அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். இல்ல man is in the cafe for eating his dinner அதுவும் கரெக்டான ஆன்சர் தான். சாப்பிடுறதுக்காக ஹோட்டலுக்கு போனாங்க அப்படின்றதும் கரெக்டான ஆன்சர் தான். கடைசி கேள்வி. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு புதுசா இன்னைக்கு ஒரு புக் படிக்க போறோம். நோட் பண்ணிக்கிட்டீங்களா ஆன்சரு? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Yes teacher. சரி, கடைசி கேள்வி இப்போ. Why is the waitress holding a notepad? ஏன் வந்து அந்த waitress வந்து ஒரு கையில ஒரு நோட்புக் வச்சிருக்காங்க? அதான் கேள்வி. எப்படி நீங்க சென்டென்ஸ் எழுதுறீங்க? ஏன் வந்து வச்சிருக்காங்க? ஆர்டர் எடுக்கிறதுக்கா வச்சிருக்காங்க. கரெக்ட். அத இப்ப நீங்க வந்து எப்படி வந்து இங்கிலீஷ்ல அத எழுதுவீங்க அந்த சென்டென்ஸ்? பாதி சென்டென்ஸ் வந்து क्वेश्चनல இருக்குது. மேம் விதுஷன் சொல்றேன் மேம்.
சொல்லுங்க. The waitress is holding a notepad to take orders from women. That's correct. The waitress is holding a notepad to take orders. To take orders, or so she can write down the order. To take orders is also correct. The waitress is holding a notepad to take orders from the man or from the women. Question: why is the waitress holding a notepad? இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு படமோ ஓகே ஹோம்வொர்க் வந்து என்ன பண்ண போறேன்னா இதே மாதிரி வந்து ஒரு படமோ அதுக்கு வந்து ஒரு கேள்வியும் அனுப்ப போறேன் நான். நீங்க அந்த கேள்விக்கு வந்து எப்படி பதில் எழுதி எனக்கு வந்து இது அனுப்பணும், போட்டோ அனுப்பணும் குரூப்ல. ஓகேவா? ஒரு புதுசா ஒரு படம், அப்புறம் வந்து ஒரு 10 கேள்வி அனுப்ப போறேன். அந்த கேள்விக்கு நீங்க சென்டென்சஸ்ல ஆன்சர் எழுதி அந்த கேள்விக்கு கீழே பதில் எழுதி எனக்கு குரூப்ல அனுப்புங்க. Yes ma'am. Okay ma'am. Okay, good. எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. Yes ma'am. நோட் பண்ணனா பரவாயில்லை, நான் அந்த ஸ்லைட் அனுப்புறேன், அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ஒரு புக் படிக்க போறோம். எல்லாத்துக்கும் தெரியுதா? Yes ma'am. Okay. So இந்த புக்குக்கு பேரு Where in the World with Samir and Eva. இங்க சமீர் and ஈவா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அவங்க வந்து உலகத்தை சுத்தி நமக்கு காட்ட போறாங்க. அதுதான் இந்த புக். ஆரம்பிக்கலாமா? யார் படிக்க போறீங்க இப்போ? எல்லாத்துக்கும் தெரியுதா வேர்ட்ஸ் எல்லாம்? ரொம்ப சின்னதா தெரியுது. Ma'am கிருபிகா படிக்கிறேன் ma'am. இருங்களா? ஒரு நிமிஷம். இரு. எல்லாரும் மியூட். எல்லாரும் மியூட். இப்ப வந்து நான் யோகிதா, விதுர்ஷன், கிருபிகா இவங்க எல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. சோ இவங்க எல்லாம் இல்லாம ஜாக் ஸ்பாரோ படி பார்க்கலாம். Yes ma'am. நல்ல இப்ப வேர்ட்ஸ் தெரியுதா ஜெயப்ரியா? இப்ப தெரியுது. பட் இது இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ண முடியாதா? யா பண்ணலாம். பசங்களுக்கு போன்ல தெரியாது. ஆமா. மேம். இருப்பா. ஜாக் ஸ்பாரோ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? 7th போறேன் மேம். 7th போறீங்க. ஓகே. எந்த ஸ்கூல்? கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். எந்த ஊரு? மேல்மனூர். ஓகே, சரி, படிங்கப்பா. Hello, my name is Samir. Do you like learning about new places and making new friends to meet? Me too. So உங்களுக்கு வந்து அவங்க என்ன அவங்களே வந்து இன்ட்ரோ듀ce பண்ணிக்கிறாங்க. என் பேரு சமீர், உங்களுக்கு வந்து புதிய இடம் அப்புறம் புதிய நண்பர்கள் பண்றதுக்கு பிடிக்குமா? எனக்கும் தான் அப்படின்னு சொல்றாங்க. சின்னதா தெரியுது. இருமா எல்லாரும் மியூட். தெரியுதா? மேக்ஸிமம் ஹைலைட் பண்ணிட்டேன். இருக்கு சொல்றேன் மேம். ஓகே, அடுத்து தர்ஷன் படிப்பான். Where in the world will we go today? Come with me and we will find out. Well done. So இன்னைக்கு உலகத்துல எங்க போறோம், எல்லாரும் என்னோட வாங்க, நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அபிதா படிங்கப்பா. அபிதா. Teacher, she is tall. அதில இந்த சைடு. Look, I see a new friend. Okay. இதுவும் படிச்சிடுங்க. She is tall. She is fluffy. She has a long neck. She has big brown eyes. Her she comes with
What could she be? Could she be? சோ இப்ப வந்து இப்போ பாருங்க, ஒரு புதிய நண்பி வராங்க. அவங்க வந்து நல்ல நீட்டா உயரமா இருக்கிறாங்க. ஃப்ளஃபினா வந்து புசு புசுன்னு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்குதான் ஃப்ளஃபின்னு சொல்லுவாங்க. இஸ் ஃப்ளஃபி. அவங்களுக்கு வந்து நல்ல நீட்டமான இது நெக் இருக்குது. நல்ல பிக் பிரவுன் ஐஸ் இருக்கு. இதுதான் அந்த வந்து சொல்றாங்க. ஹியர் ஷீ கம்ஸ். அவங்க வராங்க. யாரு அது அப்படின்னு கேக்குறாங்க. யார் அதுன்னு பாக்கலாமா? ராஜரத்தினம் பின்னாடி டிவி ஓடுதா உனக்கு? ஒரே சவுண்டா இருக்கு, நீ ஆன் பண்ணாலே. மேம் நான் சொல்றேன் மேம். சுபித்ரா. சுபித்ரா சொல்லுங்கம்மா. படிக்கிறேன் மேம். படிமா. படிங்க. Oh, she is a llama. I am welcome. She say lands are covered in soft warm full. There creepy tools help them climb step mountain trails. Okay, well done. Oh, she is a llama. லாமான்றது ஒரு விதமான ஷீப் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது வந்து மவுண்டன்ஸ்ல எல்லாம் இருக்கும். நம்ம ஊர்ல இது கிடையாது. இந்த விலங்குக்கு பேரு லாமா. சோ வந்து அவங்க வந்து ஈவா சொல்றாங்க. என் பேரு ஈவா, வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க. Llamas are covered in soft, warm wool. Their grippy toes help them climb steep mountain trails. So நம்ம வந்து இது ஷீப்புக்கு இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் வந்து வார்ம் wool-ஆல கவர் ஆயிருக்காங்க llamas. அவங்க வந்து grippy toes-னா நல்ல கால்ல வந்து நல்ல இந்த ட்ரோஸ் வந்து grip இருக்கிறதுனால அவங்களால வந்து மலை ஏற முடியுது. ஸ்டீப் மவுண்டன் ட்ரெயில்ஸ், அதாவது மலைவழி பாதையில அவங்களால வெகுவா ஏற முடியுது அப்படின்றதுதான் அதுக்கு அர்த்தம். ராஜரத்தினம் மியூட்டே எடுக்காத ப்ளீஸ். பாரு சவுண்ட் கேக்குது பாரு. ராஜரத்தினம் டீச்சர். டீச்சர் மதுமிதா டீச்சர். இருமா. படிக்க போறீங்க? விஜயலட்சுமி படிப்பா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்க. ராஜரத்தினம் மியூட் போடு நீ. சரிங்க டீச்சர். போறேன் டீச்சர். மியூட் போடுமா. அவ்வளவுதான். ஓகே விஜி படிப்பா. Come with me. விஜய் போன் பக்கத்துல உட்கார்ந்து பண்ணாதீங்க விஜய். தூர உட்காருங்க. சொல்லு விஜய். எகோ கேக்குதா டீச்சர்? ஆமா. Come with me. Eva says, heading up the trail. We will explore and find more clues. Do you hear that? Very good, very good. So findனா கண்டுபிடிக்கிறது. So come with me அப்படின்னு சொல்றாங்க. ஈவா வந்து அந்த லாமா கிட்ட சொல்றாங்க, என்னோட வாங்க, நான் வந்து மலைவழி பாதையில நம்ம போலாம், போயிட்டு நம்ம வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. We will explore and find more clues. Okay, அடுத்த பேஜ். அடுத்து இமானு படிங்கப்பா. இமானு போன்ல யார் இருக்கிறது? ஓகே. இல்லனா அர்ச்சனா படிப்பா. படி அர்ச்சனா. We hear loud screeching calls. They are coming from animals high up in the tall trees. Hello up there. Eva greets them. What animals making that sound? So we hear loud screeching calls. அது நான் ரொம்ப சத்தமா வந்து யாரோ வந்து சத்தம் கேக்குது அந்த இது மரத்துல இருந்து. They are coming from animals high up in the tall trees. So hello up there. இவ வந்து அவங்கள அந்த விலங்குகளை பார்த்து ஹலோ அப்படின்னு கையாட்டுறாங்க. What animal is making that sound? எந்த விலங்கு அந்த மாதிரி ஒரு சத்தம் போடுது அப்படின்றதுதான் இப்ப கேள்வி. பிரியா படி. அர்ச்சனா போன்ல பிரியா படி சொல்றேன் மேம். இரு கிருபிகா அடுத்து.
இருமா நான் வந்து பிரியாவை படிக்க சொன்னேன். பிரியதர்ஷினி. Yes, teacher. We had a crop of spider monkey above our hands from far away. Okay. They really do look like spiders. Spider monkeys has their long arms and strong tails to swing from batch to batch. They chatter to each the other as we continue the climb the trail. So we hear a troop of spider monkeys. ஒரு கூட்டமா வந்து குரங்குகள் இருக்கு. அந்த அவங்க தலைக்கு மேல அவங்களுக்கு வந்து அந்த சத்தம் கேக்குது. From far away they really do look like spiders. ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தா அந்த குரங்குகள் வந்து இது ஸ்பைடர்ஸ் மாதிரி இருக்கான். அதனால வந்து எட்டுக்கால் பூச்சி. அதனால வந்து அந்த குரங்குகளுக்கு பேரு ஸ்பைடர் monkeys. So spider monkeys வந்து அவங்க கைகள் use their long arms and strong tails. அவங்க வாலும் கையை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இது பிரான்ச்ல இருந்து ஒவ்வொரு பிரான்ச்லயும் தாவறாங்க. To swing from branch to branch. They chatterனா பேசுறது. They chatter to each other as we continue to climb the trail. So அவங்க வந்து பேசிட்டே கிளம்புறாங்க. அந்த மலைவழி பாதையில ஏற பேசிட்டே ஏறுறாங்க. We hear a troopனா group. புவனேஸ்வரி படிப்பாமா அடுத்து. மேம் நான் அமேரியா மேம் இமானோட போன்ல இருந்து பேசுறேன் மேம். யார் போன்ல இருந்துமா பேசுறீங்க? அமேரியா இமானு போன்ல இருந்து மேம். ஓகே, இப்போ நீங்க பேசுங்க. ஏற்கனவே கூப்பிட்டிருந்தேன் உன்னை. ஓகே அமேரியா பேசுங்க பார்க்கலாம். What is that smell? It is sweet and tart. Almost like a peel. Almost like a fruit pie. It is sweet and tart. Tartனா புளிக்குதுன்னு அர்த்தம். சோ என்ன ஒரு விதமான ஸ்மெல் வருது அப்படின்னு கேக்குறாங்க. அது வந்து இனிமையாவும் இருக்கு, ஆனா புளிப்பு மாதிரி இருக்கு. ஒரு வந்து ஃப்ரூட் பை அப்படின்னா வந்து இது இங்க வந்து பிரெட்ல வந்து ஃப்ரூட்ஸ் போட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கு பேரு ஃப்ரூட் பை. அது வந்து அந்த மாதிரி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்றாங்க. புவனேஸ்வரி படிமா. புவனேஸ்வரி. மதுமிதா படிக்கிறேன். சரி மதுமிதாக்கு அடுத்து லதா. I bet it is a pay say Eva but fruit do not grow in the rain forest. What could make that delicious smell? I bet it is a pie. அவங்க ஈவா சொல்றாங்க, ஆமா பை மாதிரி தான் வந்து ஸ்மெல் வருது, வாசனை அப்படிதான் இருக்கு. பட் ஃப்ரூட் pies do not grow in the rainforest. ஆனா எப்படி வந்து ஃப்ரூட் பைனா பிரெட் மேல நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து கேக் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அது எப்படி வந்து நம்ம வந்து வனத்துல வந்து வளையும் அப்படின்னு கேக்குறாங்க. What could make that delicious smell? அப்ப எங்க இருந்து இந்த வாசனை வருது அப்படின்னு கேக்குறாங்க. லதா படி அடுத்து. ஆனா பின்னாடி சத்தமே கேட்க கூடாது, பேசக்கூடாது. லட்சுமிபதி மியூட் போடுமா. இப்ப பேசுங்கம்மா. லதா படி. யார் படிக்க போறீங்க அடுத்து? லதா. ஓகே லதா வரல. கஜேந்திரன் படிக்கிறியாப்பா? டீச்சர் இதா படிக்கிறேன் டீச்சர். சரி படிமா.
அது புதுசா இருக்கு அந்த வார்த்தை சொல்லி கொடுத்துறேன். ஆர்கிட்ஸ். ஆர்கிட்ஸ்னா ஒரு விதமான பூச்செடி. இருங்க ரிதியா படிப்பா. படி ரிதியா. Orchids wave Java craze we small Fancy fancy orchids. orchids they grown in cool wet places. People around the world enjoy them in their but are they grown among the trees? ஆர்கிட்ஸ் அதாவது ஒரு விதமான பூச்செடி. வந்து ஃபேன்சி ஆர்கிட்ஸ்னா அது வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் பூச்செடி அது. சோ இவ சொல்றாங்க இது வந்து ஆர்கிட்ஸ்ல இருந்தா இந்த மாதிரி வாசனை வருது. இது வந்து கூல் வெட் பிளேசஸ், அதாவது ரொம்ப மழை பெய்யற ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிற இடத்துல வந்து விளையிறது இந்த ஆர்கிட்ஸ். அது எல்லாரும் வீட்லயும் வச்சிருக்காங்க. பீப்புள் அரவுண்ட் தி வேர்ல்ட் என்ஜாய் them in their homes. எல்லாம் வீட்ல வளர்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி ரெயின் ஃபாரஸ்ட்ல இந்த வனத்துல வந்து இது வந்து ட்ரீஸ்க்கு பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பழைய இது ஏதோ இந்த மாதிரி இந்த பிங்க் கலர்ல பூக்குதுல்ல, இதுதான் அந்த ஆர்கிட்ஸ். அதுல இருந்தா வாசனை வருது. இப்ப இது யார் படிக்க போறீங்க? கோகிலா படிமா. கோகிலா மைக் ஆன் பண்ணிட்டு படி. நான் கோகிலான்னு சொல்லியாச்சு. மித்ரா படிக்கிறேன். இருமா மித்ரா. கோகிலா படிப்பா. படி கோகிலா. டீச்சர் வார்த்தை சரியா தெரியலங்க டீச்சர். கொஞ்சம் பெருசாக்கி பாரு போன்ல. சரிதா? இல்லைங்க டீச்சர். ஃபர்ஸ்ட் சரி ஓகே. மித்ரா படி. What else will we find? As she leads the way up the trail. Trailனா பாதை. What else will we find? Eva ask as she leads the way up the trail. என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு ஈவா வந்து தனக்கு தானே கேட்டுக்கறாங்க. இப்போ இந்த பிரியா இருக்குறியா? பிரியா படிமா. படி பிரியா. Can be trying. This is a guarantee, please. For a rest, Eva says hiking can be tiring. மலை ஏறுறது வந்து ரொம்ப இது சோர்வா இருக்கும். This is a great place for a rest. ஈவா சொல்றாங்க இங்க கொஞ்ச நேரம் வந்து நம்ம வந்து அலைப்பாறலாம் அப்படின்னு சொல்றாங்க ஈவா. அக்ஷயா படிங்க. We touch something that feels soft and spongy beneath us. What is it? சோ அவங்க வந்து உட்கார போற இடத்துல வந்து ஒரு மாதிரி வந்து சாஃப்டா ஸ்பாஞ்சியா வந்து இருக்கு. அது என்னன்னு கேக்குறாங்க. அது என்ன டச் பண்றாங்க பாருங்க. இது ஒரு சாஃப்டா ஒரு மாதிரி இருக்கு அந்த கிரவுண்ட்ல. அது என்னன்னு கேக்குறாங்க. விதுர்ஷன் படிங்க. Teacher நான் படி. இருமா. It is moss. The moss is thick and green. It grows on the ground and on tree trunks high up the mountainside. Well done. So mossனா வந்து பாசின்னு நம்ம ஊர்ல சொல்றோம்ல, அதுதான் moss. So it is moss. The moss is thick and green. அந்த moss வந்து எல்லா பக்கமும் வளர்ந்து இருக்கான். அவங்க இது கீழ வந்து கிரவுண்ட்ல அப்புறம் இது மரத்து மேல எல்லா பக்கமும் இருக்கு. இது யாரு படிக்க போறீங்க? அன்சிகா படிங்க. ஹன்சிகா இருக்கியா? சரி லதா படி. Teacher யோகிதா படிக்கிறேன் மேம். இரு யோகிதா அடுத்து நீ படிக்கலாம்.
ராஜரத்னம் மைக் ஆன் பண்ணாத ராஜரத்னம் எக்கோ கேக்குது. People harvest and sell it to help plants grow all around the world. This most old lost of water which keeps the roots of potted plants wet. Ever explains. சோ இந்த பாசியை வந்து அறுவடை பண்ணி அவங்க எல்லா பக்கமும் விக்கிறாங்களாம். அந்த ஏன்னா அந்த பாசி வந்து நிறைய தண்ணி புடிச்சுக்கிறதுனால நீங்க வந்து ஒரு பாட்ல வந்து இது பிளான்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் அந்த பாசியை வச்சுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஈவா எக்ஸ்பிளைன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து விவரிக்கிறாங்க. ஓகே, அடுத்த பேஜ். அடுத்து யோகிதா படிங்க. யோகிதா. Hungry. I would really like a snack. Do you have anything to eat? Asked Eva. What can we taste? Well done. So மழை ஏறதுனால அவங்களுக்கு பசி எடுக்குது, ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும்னு யோசிக்கிறாங்க. என்ன சாப்பிடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. இது யார் படிக்க போறீங்க? அடுத்து கவின் படிங்க. கவின். டீச்சர் அர்ச்சனா படிக்க மாட்டேன். இது அர்ச்சனா செகண்ட் சான்ஸ் இல்ல, கவின் படிக்கட்டும். We fruits Taste smoothing Something. we taste something creamy ice cream மாதிரி creamy and delicious crispy on the outside and soft on the inside. It has a yummy sauce குழம்பு மாதிரி that is spicy I like it heavy days. What is it? அவங்க எதையோ சுவைக்கிறாங்க. அந்த அவங்க சுவைக்கிறது வந்து கிரீமினா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா கிரீமியா இருக்கு, ரொம்ப சுவை மிகுந்ததா இருக்கு, வெளியில கிறிஸ்பியா இருக்கு, உள்ள வந்து சாஃப்டா இருக்குன்னா மெதுமெதுன்னு இருக்கு, உள்ள வெளியில வந்து நல்லா முறுக்கு மாதிரி நல்லா கரகரன்னு இருக்கு. அதுதான் கரகரன்னு இருக்கிறது தான் கிறிஸ்பின்னு சொல்லுவாங்க. மெதுமெதுன்னு இருக்கிறதுக்கு சாஃப்ட்னு அர்த்தம். இட் ஹாஸ் a yummy sauce அப்படின்னா ரொம்ப சுவை மிகுந்த ஒரு குழம்பு மாதிரி இருக்கு. அதோட வாவி that is spicy வந்து ரொம்ப சாப்பிடுறதுக்கு ரொம்ப காரமா இருக்கு. I love it அப்படி ஈவா சொல்றாங்க. இது யாரு பண்ண போறீங்க? திவ்யா கொஞ்சம் நீங்களே நேம் கால் அவுட் பண்ணுங்க. I have a call. Oh no problem proceed. நான் தரால் சொல்றேன். மித்ரா படிக்கிறேன் மேம். யாரு மித்ரா? சரி மித்ரா படிங்க. நீங்க என்ன படிக்கலையே, படிங்க. இல்ல நான் படிக்கிறேன் டீச்சர். அடுத்து நீங்க மித்ரா படிக்கிறது. அத்தா படிக்கிறேன் டீச்சர். You say எக்கோ கேக்குது. எல்லாரும் எக்கோல போங்க பார்க்கலாம். மித்ரா தவிர எல்லாரும் மியூட்ல போங்க. பின்னாடி எக்கோ போடுங்க டீச்சர். This way for hundreds of years Eva say I love the it is made from hot peppers. So we taste a potato. என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்த்தா வந்து உருளைக்கிழங்கு தான் சாப்பிடுறாங்க. அது என்ன? it is a huashia baked potato அப்படினா it was made in a brick oven buried underside.
சோ இது கிரவுண்டுக்குள்ள வந்து ஒரு அடுப்பு மூட்டி அந்த அடுப்புக்குள்ள இந்த இந்த உருளைக்கிழங்க அவங்க வந்து பண்ணிருக்கிறாங்க. அதனால வந்து இந்த மாதிரி வந்து people have cooked this way for hundreds of years. இந்த மாதிரி வந்து ரொம்ப காலமா வந்து அவங்க வந்து அந்த உருளைக்கிழங்க பண்றாங்க. அந்த oven இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல வந்து தந்தூர் மாதிரி இருக்கும்னு சொல்ல தந்தூர் அடுப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிற அடுப்பு அது. அந்த கூட இருக்கிற அந்த குழம்பும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I love the sauce. It is made from hot peppers. Hot peppersனா நம்ம ஊர்ல மிளகால இருந்து பண்ணிருக்காங்களாம் அந்த குழம்பு. அதனால வந்து ரொம்ப காரமா இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஈவா சொல்றாங்க. இப்ப இது யார் படிக்க போறீங்க? லதா படிக்கட்டுமா டீச்சர்? படிங்க லதா. மத்தவங்க எல்லாம் மியூட்ல போங்க ப்ளீஸ். லதா படிங்க. While exploring this new place, we found Yavadi Lama who helped us on our journey up the mountain and through the rainforest. Spider monkeys and their loud calls. A sweet smiling fancy orchid. சோ இப்ப என்னெல்லாம் இந்த கதையில பார்த்தோம் வந்து ஈவான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க கூட லாமான்னு வந்து ஒரு விலங்கு போச்சு. அந்த ஈவாவும் அந்த லாமாவும் ஒரு மலை ஏறினாங்க, ஒரு வனத்துக்குள்ள போனாங்க. அப்புறம் அந்த வனத்துக்குள்ள என்னெல்லாம் பார்த்தாங்க? ஸ்பைடர் மங்கி பார்த்தாங்க, சிலிண்டர் மேல இருக்க மங்கி பார்த்தாங்க. அப்புறம் வந்து ஒரு நல்ல ஒரு வாசனையான ஒரு பூச்செடி, அதுக்கு பேரு பான்சி ஆர்கிட்ஸ். அந்த ஆர்கிட்ஸ் பார்த்தாங்க. அப்புறம் மெதுமெதுமான பாசி பார்த்தாங்க டீச்சர், தொட்டு பார்த்தாங்க. கரெக்ட் பாசி பார்த்தாங்க. அப்புறம் என்ன சாப்பிட்டாங்க? பொட்டேட்டோ மேம். பொட்டேட்டோ சாப்பிட்டாங்க. பொட்டேட்டோ எந்த மாதிரி குக் பண்ண பொட்டேட்டோ சாப்பிட்டாங்க? மேம் டலால் சொல்டா. We are Indumeda teacher. Madhumida teacher. மதுமிதா படிங்க. மத்தவங்க எல்லாம் மியூட்ல போங்க பார்க்கலாம். We are in Peru. Rana, the jungle, the mountain, and the ocean. சோ வந்து சவுத் அமெரிக்கால பெருன்னு ஒரு மலைப்பகுதியில நம்ம போய் பார்த்தோம். படிச்சதுல அந்த பெருன்ற மலைப்பகுதி தான். எல்லாரும் மியூட்ல போங்க பார்க்கலாம். மேம் நீங்க பேசுறது எக்கோ எல்லாரும் மியூட்ல போனீங்கன்னா தான் நான் பேசுறது சரியா கேட்கும். எல்லாரும் போங்க. சோ வந்து இந்த கதை எல்லாரும் வயசு ரொம்ப யாரும் பேச வேணாம் இப்போ. We are in Peru. In Peru you can see big cities. பெரிய இது cities, villages, கிராமங்கள், அப்புறம் வனங்கள், மவுண்டன்ஸ், மலைப்பகுதிகள், கடல், இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த பார்த்தது வந்து பெரு வந்து சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு மலைப்பகுதி. யார் படிக்க போறீங்க? மித்ரா படிக்கிறேன் டீச்சர். இல்ல மித்ரா படிப்பாங்க. நான் படிக்கிறேன் மேம். நான் யோகிதா ரீட் பண்றேன். மித்ரா படிப்பாங்க. நான் அப்புறம் லைனா சொல்றேன். நான் வந்துட்டேன் லைனுக்கு. சோ மித்ராக்கு அப்புறம்
அசோக் சார் போன்ல சுப்ரதாவா? சுபித்ரா. ஓகே சுபித்ரா. What a tip did how fun a loud learning about pair and making new friends. Where will we go next? ஓகே, என்ன ஒரு ட்ரிப், ரொம்ப ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் நீங்க என்ஜாய் பண்ணீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஐ லவ் லேர்னிங் அபவுட் பெரு. நம்ம வந்து பெரு பத்தி பார்த்தோம் இன்னைக்கு. நம்ம நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம். என்னெல்லாம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? எந்த விலங்குகள்லாம் நம்ம நண்பர்கள்லாம் நாங்க? மேம் ஒரு வித்தியாசமான விலங்கு, அப்புறம் மங்கி, கடைசி அப்புறம் வந்து மெதுமான அப்புறம் வந்து மெதுமெதுமான இருக்கிற அந்த பாசிக்கு பேர் என்ன இங்கிலீஷ்ல ஞாபகம் இருக்கா யாருக்காவது? பிளான்ட்க்கு யூஸ் பண்றதா மேம்? இல்ல, அந்த மெதுமெதுமா பிளான்ட்க்கு எல்லாம் யூஸ் பண்றாங்கல, மெதுமெதுமா பாசி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதோட இங்கிலீஷ் பேர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? மாஸ். மாஸ் மாஸ் மாஸ். புதுவிதமான விலங்கு ஒண்ணு பார்த்தோம்ல, அந்த பேர் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. லாமா. வெல் டன். லாமா படிச்சு பார்த்தோம். ஓகே, சொல்லுங்க. சொல்லு விஜி. Cafe. Cafe ma'am. சரி, இப்போ நீங்க புது வார்த்தை என்ன கத்துக்கிட்டீங்க? Cafe. வெல் டன், வெல் டன். ஓகே, சரி, இப்போ கதை முடிஞ்சிருச்சு. ஸ்டோரி கத்துக்கிட்டேன் மேம். ஓகே, எல்லாத்துக்கும் கதை பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப பிடிச்சிருக்கு. Bye ma'am. இன்னொரு எல்லாரும் மியூட் போடுங்க. Bye teacher. மேம் எல்லாரும் மியூட் போட சொல்லுங்க மேம். ரொம்ப சரி, எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்ததா? நம்ம அடுத்த வாரம் இன்னொரு கதை படிக்க போறோம். நான் வந்து ஒரு பிக்சர் அனுப்புறேன், क्वेश्चंस அனுப்புறேன். மேம் எல்லாரும் மியூட் பண்ணுங்க. மேம் எல்லாரும் ராஜரத்தினம் மியூட். ராஜரத்தினம் போனே ஆன் பண்ணாதப்பா ப்ளீஸ். இப்போ ஒரு நிமிஷம் எல்லாரும் மியூட் போடுங்க, அக்கா பேசுவாங்க. எல்லாரும் மியூட், யாரும் இப்ப மைக் ஆன் பண்ண கூடாது நான் சொல்ற வரைக்கும். ஓகே திவ்யா. சரி, நம்ம அடுத்த வாரம் இன்னொரு கதை படிக்க போறோம். நான் இப்ப வந்து ஒரு படம் அனுப்ப போறேன், படமும் கொஸ்டினும் அனுப்ப போறேன். அதுக்கு வந்து நீங்க சென்டென்சஸ்ல ஆன்சர்ஸ் எழுதி எனக்கு குரூப்ல போடணும். சரியா? எஸ் மேம். ஓகே, தட்ஸ் குட். ஓகே மேம், நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம் அப்போ. ஓகே மேம். ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாரும் மியூட் போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் மியூட் போடுங்க. ஓகே திவ்யா, ரொம்ப தேங்க்ஸ் திவ்யா. ஆக்சுவலா ஓகே, சோ ஓகே நீங்க லீவ் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு டிராயிங் கிளாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரணும் நாளைக்கு. ஓகே, அதனால ஓகே பை எல்லாரும். பை பை. Bye. ஓகே, Bye ma'am. Bye teacher. Bye ma'am. Thank you so much. Bye ma'am.